வெல்கம் டு கேலக்ஸி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோகேரியாட்ஸ் வர்சஸ் யூகேரியாட்ஸ். அதாவது ப்ரோகேரியாட்ஸ்னால் என்ன, யூகேரியாட்ஸ்னால் என்ன, அதில் என்னென்னலாம் இருக்கும்னு ப்ரீஃபாக நம்ம பார்ப்போம். ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ்க்கு நேம் எப்படி வந்துச்சுன்னா, ப்ரோகேரியாட்ஸ் மீன்ஸ் பிஃபோர் நியூக்ளியஸ். அதாவது நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் செல்லாக ஒரு செல் இருந்திருக்கும் இல்லையா, அதை தான் வந்து ப்ரோகேரியாட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். யூகேரியாட்ஸ் வந்துட்டு ட்ரூ நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நியூக்ளியஸ் வந்ததுக்கப்புறம் சில ஆர்கன்ஸ்லாம் பவுண்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த நியூக்ளியஸோடு இருக்கிறது தான் யூகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸில் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். நியூக்ளியஸ்க்கு பதிலாக நியூக்ளியாய்டு இருக்கும். அந்த நியூக்ளியாய்டில் தான் டிஎன்ஏ இருக்கும். யூகேரியாட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய செல் மெம்பரேன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா ஆர்கனல்ஸ் இருக்கும், அதில் நியூக்ளியஸும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸில் தான் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ, அதர் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். செல் சைஸ் பார்த்திங்கன்னா ப்ரோகேரியாட்ஸ் விட யூகேரியாட்ஸ் அதிகமாக இருக்கும். யூகேரியாட்ஸ் 10 to 100 மைக்ரான்ஸ்னால் ப்ரோகேரியாட்ஸில் பார்த்திங்கன்னா 1 to 10 மைக்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ ப்ரோகேரியாட்ஸ் சின்ன சைஸில் இருக்கும். ப்ரோகேரியாட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த செல் மெம்பரேன்ஸ், நிறைய ஆர்கனல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒன்லி டிஎன்ஏ தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்புறம் சிம்பிளாக இருக்கும். சர்க்குலர் டிஎன்ஏ ஷேப்போட மெட்டீரியல்ஸோடு இருக்கும். இதே நீங்கள் யூகேரியாட்ஸில் பார்த்திங்கன்னா அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோசோம்ஸ் இருக்கும் நிறைய. ஸோ அந்த குரோமோசோம்ஸில் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ பார்த்திங்கன்னா மல்டிப்புளாக இருக்கும். அதுவும் லீனியர் ஷேப்பில் தான் இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் காயில்டாக இருக்கும். சூப்பர் காயில்னால் இப்போது நிறைய இந்த மாதிரி டிஎன்ஏ வந்துட்டு சுருட்டி அதிகமாக வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ப்ரோகேரியாட்ஸில் வந்துட்டு செல்லுலார் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிசெல்லுலராக இருக்கும். யூனிசெல்லுலர்னால் சிங்கிள் செல்டாக இருக்கும். இதே நீங்கள் யூகேரியாட்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து மல்டி செல்லுலராக இருக்கும். அதே மாதிரியே சில கேசஸில் யூனிசெல்லுலராகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ஷேப் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ப்ரோகேரியாட்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்படி சர்க்குலராக வந்து டிஎன்ஏ ஷேப்பில் இருக்கும். அதே நீங்கள் யூகேரியாட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து லீனியர் ஷேப், இந்த மாதிரி லாங்காக எலாங்கேட்டடாக இருக்கும். ரைபோசோம் 2 செல்லையுமே இருக்கும். சைட்டோபிளாசத்தில் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலாக யூகேரியாட்ஸில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கும். ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா 70 years ரைபோசோம் இருக்கும். அதாவது 70 சப்யூனிட்ஸ் வந்து ரைபோசோம்ஸ் இருக்கும் ப்ரோகேரியாட்ஸில். அதாவது சப்யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதோட ரைபோசோம் வெயிட்டை சொல்கிறாங்க. ஸோ யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா 80 ரைபோசோம்ஸ் இருக்கும். ஏன்னா ஆர்கனல்ஸ் இருக்கும், நிறைய செல் மெம்பரேன்ஸ் இருக்கும். அதனால் கம்பேர்ட் டு ப்ரோகேரியாட்ஸில் யூகேரியாட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது மொட்டாலிட்டி அப்படின்னா மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செல் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுவோம். ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டாலிட்டிக்கு யூஸ் பண்ணுற பார்ட் வந்து ஃப்ளெஜெல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளெஜெல்லா வந்து பார்த்தோம்னா லாங்காக இருக்கும், ஸ்லெண்டர் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதே நீங்கள் யூகேரியாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, நிறைய சின்ன குட்டி ஹேராக வந்து மூவ் ஆகுது இல்லைங்களா, அதுதான் வந்து சீலியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு புஷ் பண்ணும்போது தான் அந்த ஒரு செல் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து யூகேரியாட்ஸோட மொட்டாலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு ப்ரோகேரியாட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா பைனரி ஃபிஷன் வந்து நடக்கும். அதாவது ஒரு செல் வந்து 2 செல் 4 செல் அப்படின்னு மாறும். இது வந்து ஏசெக்ஷுவல். இது யூகேரியாட்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டைப்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மைட்டாசிஸ். இது வந்து ஏசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லலாம். செல்ஸ் வந்துட்டு நிறைய பேசஸ் வச்சு, அதாவது ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், ஆனாபேஸ், டீலோபேஸ்னு 4 பேசஸ் மூலிமா இந்த செல் வந்துட்டு டிவைட் ஆகிறது தான் வந்துட்டு மைட்டாசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ப்ராசஸ் வந்து மயோசிஸ் ப்ராசஸ். அது வந்து செக்ஷுவலாக நடக்கும். ஸோ ஸ்பெர்ம்ஸ், ஓவம் அந்த மாதிரி சில செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செல் வந்துட்டு மயோசிஸ் ப்ராசஸில் வந்துட்டு நிறைய செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த செல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து செல் டிவிஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செல் என்ன ஆகும் அப்படின்னா 2ஆக வந்துட்டு டிவைட் ஆகும். ஸோ அப்படி வந்துட்டு 2ஆக டிவைட் ஆகிறது வந்து குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸ் வந்து இன்னும் 2ஆக வந்துட்டு டிவைட் ஆகும். ஸோ அப்படி டிவைட் ஆகும்போது 2 ஹேப்ளாய்ட் செல்ஸ் வந்து டிவைட் ஆகும். ஒன்று எக்ஸ், இன்னொன்று ஒய். எக்ஸுங்கிறது ஃபீமேல், ஒய்ங்கிறது வந்து மேல்னு சொல்லலாம். ஸோ இந்த 2
குரோமோசோம் செல்ஸ் எல்லாம் வந்து டிவைட் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 அதாவது மொத்தம் 4 செல்லாக வந்துட்டு டிவைட் ஆகும். அதாவது 2 எக்ஸு ஒரு ஒய் இன்னொன்று 1 தான் வந்துட்டு உங்களுக்கு ஜெண்டர் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் ப்ரோகேரியட்ஸ்னால் என்ன, யூகேரியட்ஸ்னால் என்ன, ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துலேயும் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.